சீனாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது அங்கே இருக்கிற பனிமலையில் ஒருத்தர் போய் ஒரு 10 நாளாக வந்து அங்கே மாட்டிக்கிட்டாருங்க. வெளியே வர முடியாமல் அந்த பனிமலையில் 10 நாள் பசிக்கு டூத் பேஸ்ட்லாம் சாப்பிட்டுக்கிட்டான்னு பார்த்துங்களேன். சரிங்க, இது எப்படி இவர் இங்கே போனார், இது எப்படி இங்கே அவரை மீட்டெடுத்தாங்கன்னு தான் இதை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இவர் பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரோட இங்கே சீனா பக்கத்தில் உள்ள இந்த கியூன்லிங் சொல்லிட்டு இந்த ஒரு மலைக்கு போயிருக்கிறாங்க. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சன்லியாங். இவர் வந்து அங்கே இருக்கிற 2500 உயரத்தில் உள்ள அந்த மலைக்கு அந்த மலை ஏறத்துக்கு ஏறி போயிருக்கிறாருங்க. அந்த இடமான காற்று அதுக்கப்புறம் அந்த மலைக்கு பயந்து ஒதுங்கிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறைக்கு அடியில் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அதில் போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இலைகளும் அப்புறம் அந்த புல் இதெல்லாம் முதற்கொண்டு ஒரு படுக்கை ரெடி பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் அதில் படுத்து அவர் ஒரு ஸ்டே பண்ணி இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் மறுபடியும் ஏற தொடங்கியிருக்கிறாரு. தொடங்கும்போது பார்த்தோம்னா அவர் வச்சிருந்த மின்பொருள் எல்லாம் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க. தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு காலகட்டத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியும் நம்ம வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் எங்கெங்கேயோ யாரையோ கூப்பிட்டுருக்குறாங்க. அவ்வளோ பெரிய காட்டில் யாருக்குமோ கேட்க போகுது. அப்படி இருக்குன்னு சூழ்நிலையில் இவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, சரி இன்னும் இத்தனை நாள் ஆளை காணுன்னு சொல்லிட்டு காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.